என் பெயர் ராமியா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். மக்கள் பெருங்கூட்டமாக வந்தாங்க. அதனால ஏசப்பா படைச்சு அமர்ந்தாங்க. ஏசப்பா விதைப்பவர் ரொம்ப சொன்னாங்க. விதைப்பவர் கொஞ்சம் விதைகளை வழியோட போட்டாங்க. அடுத்தது பாறையில கொஞ்சம் விதைகள்லாம் போட்டோம்னா அது வேறு இல்லாம சூரியனோட ஒளிப்பட்டு அது கரும்பு போயிடுச்சு. அடுத்தது நீச்சலில விழுந்த விதைனா அதை வளர விடாம நிறுத்திடுச்சு. அடுத்தது நல்ல நிலத்தில் விழுந்த விதைனா அது நல்லா விளைச்சல் கொடுத்துச்சு. அது 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் விளைச்சல் கொடுத்துச்சு. மக்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு இதுதான் தெரிஞ்ச விஷயம் தான். ஏசப்பா சொன்னாங்க, உங்களுக்கு இந்த உண்மையே புரியலன்னா மீதி இருக்க உண்மைனா உங்களுக்கு எப்படி புரியும்? ஏசப்பா விதைப்பவர் உண்மைக்கு விளக்கம் சொன்னாங்க. வழியோடும் விதிக்கப்பட்ட விதைதான் இறைவார்த்தை. வழியோடும் இந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டுக்கொள்வார்கள். சாத்தான் விதிக்கப்பட்ட இறைவார்த்தையை எடுத்துக்கொள்ளும். பாறையில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலம் நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையை குறித்து துன்பம் வரும்போது தடுமாற்றம் அடைவார்கள். முச்சடியில் நடுவில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் உலக கவலைகள், செல்வங்கள், தீய ஆசைகள் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கியுள்ளதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலையில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். அவர்கள் சிலர் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்கு பயனளிப்பார்கள். விளக்கம் சொன்னாங்க.